இப்போ சூரியபிரகாஷ் கூட இருக்காப்புல 2 நாளாக என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை குறித்து முதலமைச்சர் கேட்கும்போது அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். திரு சூரியபிரகாஷ், 200 சாத்தியமா? 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பது உறுதிங்கிற நம்பிக்கையை எப்படி பார்க்குறீங்க? கடந்த இத்தனை ஆண்டு திமுக ஆட்சியில் 3.5 வருட ஆட்சியில் வந்து என்ன அளவில் திமுக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் நேரடியாக ஃபீல் பண்ணுறாங்க, நேரடியாக மக்கள் உணர்கிறார்கள். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக என்ன சொல்லுச்சுன்னா 5,500,000 வேலை வாய்ப்புகள், அதாவது 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்கனவே அரசுல நிரப்பாம இருக்கு, குரூப் 4 உட்பட. அதுக்கு மேல 2 லட்சம் வாய்ப்புகளை உருவாக்குவோம், 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. இது வரைக்கும் அதுல 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. 2வது, தனியார் துறையில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், அதற்காக 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 60% செயல்படுத்தணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பாமக மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எதிர்கட்சிகள் இது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுங்க, எத்தனை அரசு தேர்வுகள் எத்தனை நடத்தப்பட்டு எத்தனை அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன, 5.5 லட்சம் சொன்னீங்களா, இல்லை எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணினீங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்குறோம். கேட்டால் எங்களுக்கு உடனே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. தனியார் துறையில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 5 லட்சம் வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னு சொன்னால் அப்பயும் வந்து எதிர்கட்சிக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வருன்னீங்களா, அது என்னாச்சுன்னு கேட்டால் அதுக்கும் அதே பதில் தான் சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் மின்சாரம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறதுக்கு பதிலாக மாதம் ஒரு தடவை கணக்கெடுக்கிறேன்னு சொன்னீங்க. அதை பண்ணாமல் மக்களுக்கு 40,000 கோடி ரூபாய் அதிக மின்சார பணம் வசூல் பண்ணியிருக்கீங்களே விலையை உயர்த்தி அப்படின்னு கேட்டால் மின் வாரியம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மொத்த கடனை நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக வந்து 7.5 லட்சம் கடனில் ஆல்ரெடி இருக்குது, 8 லட்சம் கடனை நோக்கி போயிட்டு இருக்கு. மார்ச் 2025 8 லட்சத்தை தொற்றுன்னு வச்சுங்க. அப்போ இத்தனை லட்சம் கோடி கடனில் போயிட்டு இருக்கு, மின்சார வாரியம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அது தொடர்பாக மின்சார வாரியத்தை மாநில மின்சார வாரியங்களை லஞ்சம் கொடுத்து அதானி வளைக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு பிடிவாரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் முதல்வரை வந்து ஏன் ரகசியமாக சந்தித்தார்? செய்தி மக்கள் தொடர்பு துறை போன்ற துறைகள் வந்து ஏன் அதை வெளிப்படுத்தவில்லை? ஒரு முதலாளி வந்தாரு, முதலீடுக்காக வந்தாருன்னு இவங்களாம் சொல்றாங்கல்ல. ஜப்பானுக்கோ ஸ்பெயினுக்கோ லண்டனுக்கோ முதலமைச்சர் போகும்போது, துபாய்க்கோ போகும்போது அதுக்கு முன்னாடியும் பல வாரங்கள் அதை பத்தி பில்டப் பண்றாங்க. போயிட்டு வந்த பிறகு அது அதை கிடைச்சது இதை கிடைச்சதுன்னு பிஹேவ் எண்ணிக்கை இவங்களா அடிச்சு விடுறாங்கல்ல. அப்போ அதானின்ற தொழிலதிபர் வந்தாருன்னா அதையும் முன்கூட்டியே சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படி கேட்கல, நான் என்ன சொல்றேன், நீங்க என்டர் பண்ணலாம் கேட்டுங்க. எல்லா இடங்கள்லயும் தொழிலதிபர்களை போய் இவர் சந்திக்கும் போதோ இல்ல இவர் வந்து தொழிலதிபர் இவரை வந்து சந்திக்கும் போதோ அதை பற்றி தெளிவான விளம்பரம் செய்யப்பட்டு மக்களிடம் எடுத்து சொல்லப்பட்டு அந்த கூட்டங்கள் நடக்கும் போது அதானி கூட்டம் மட்டும் ஏன் ரகசியமாக இருக்கிறது? இன்னைய வரைக்கும் அது என்ன அஜெண்டா, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கிறது ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணல? ஒய் இஸ் இட் அ சீக்ரெட்? ஏன் அது ஒரு ரகசியமா இருக்குங்கிற கேள்வி இருக்கு. அதோட சேர்த்து மின்கட்டணம் உட்பட அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திமுகவுக்கு சென்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவில் வாக்களித்தவர்கள் அரசு ஊழியர்கள். ஆனால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக பச்சை துரோகம் செய்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்து திரும்ப திரும்ப நூற்றுக்கணக்கான இடங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இப்போது துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரும்ப திரும்ப சொன்னாங்க, நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு. ஆனால் வந்து சில மாதங்கள்லேயே பிடிஆர் இருக்கும்போதே அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான கமிஷனை கலைச்சு ரெக்கார்ட்ஸ் பீரோட கொண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தவே முடியாதுங்கிறத திமுக அரசு தெளிவாக வந்து இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அப்போ 12 லட்சம் அரசு ஊழியர்கள் நேரடியாகவும் குறைஞ்சபட்சம் அவங்க குடும்பத்தினர் சேர்த்து ஒரு 40-50 லட்சம் பேர் இருப்பாங்களா, ரிட்டையர் ஆனவங்களை சேர்த்து ஒரு 40-50 லட்சம் மக்களை தெளிவாக ஒரு துரோகம் செய்து ஏமாத்தி இருக்கும்போது அவங்களே எப்படி வாக்களிப்பாங்க நீங்க நம்புறாங்க? இன்னைய வரைக்கும் இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி 200ங்கிற ஒரு நம்பிக்கையை முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் கடந்த ஒரு 3 மாசமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வருது? ஒரு 40-50 ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 200 அவங்க ஒரு பில்டப் கொடுத்து கொண்டு போறாங்க. ஏன்னா அதுக்கு மேல தேர்தல்ங்கிறதே ஒரு நீங்க தொடக்கத்துல சொன்னதுல இருந்து நான் கேட்கிறேன், 3.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் நடந்தது. 40க்கு 40ன்னு ஒரு பெரு வெற்றியை வந்து திமுக கூட்டணிக்கு கொடுத்தாங்களா இல்லையா? இப்ப நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் பிரச்சாரத்துல மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து மருத்துவர் அன்புமணியில இருந்து பாமக, பாஜக, அதிமுக எல்லாரும் வச்சீங்கல்ல. அப்படி இருந்தும் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை கொடுக்குறாங்கன்னா என்ன ரீசனா இருக்கு? இல்ல, நடைமுறையில் 2 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அதிமுக வந்து ஒரு சரியான கூட்டணிலாம் இல்லாம மிக ஒரு வலுவில்லாத ஒரு கட்சியாக போனதுனால திமுக வந்து அந்த 40 இடங்களை ஜெயிச்சாங்களே தவிர திமுக தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க அப்ப என்ன 21 கூட்டணி வலுவில்லாத கூட்டணி நீங்க அப்படி இல்ல. அதுக்கு செகண்ட் பிளேஸ்க்கு தான் நம்ம வரோம். பிராக்டிகலா அதை பேசுறோம், அவ்வளவுதான். நம்ம வந்து மிகைப்படுத்தலாம் பேசல, இயல்பை பேசிட்டு இருக்கோம். 2021ல் 38% திமுக தனி
தனித்து அந்த தேர்தலை வாங்குறாங்க, திமுகவோட தனிப்பட்ட வாக்கு. ஆனால் 24 அந்த இடைப்பட்ட வருடங்களில் 21 ஜெயிச்ச திமுக தொடர்ந்து சுப்பீரியராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, மக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இவங்க வேலை செய்திருந்தாங்கன்னா, 24 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து வாங்கின சதவீதம் 27%. 38லேருந்து 11% குறைந்து 27% திமுக வராங்க. அவங்க ஜெயிச்சாங்க நம்பர்ஸ், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் 38% இருந்த கட்சி 27% நோக்கி போகும்போது இதை விட இன்னும் கீழே போகும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போது நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கணும். 3 வருஷமாக நம்ம நல்லா கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், மக்கள் நிறைய எங்களை ஓட்டு போடுவாங்க, எங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தான் லாபம், அதனால மிச்ச பேர் எங்களுக்கான இடத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், திமுக நின்று இருக்கணும். அப்போ திமுக 38லேருந்து 27%, 11% இந்த 3 வருஷத்தில் இவங்க இழந்திருக்காங்க. இன்னும் 2 வருஷத்தில் இன்னும் 10% இழக்க மாட்டாங்க என்ன நிச்சயங்கிறேன். அதனாலதான் இவங்களுடைய 200ங்கிறதெல்லாம் கண்துடைப்பும் கட்சிக்காரர்களையும் கட்சியோட ஆதரவாளர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஒரு குஷிப்படுத்தி நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உண்டாக்கி அதை செல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர 200 இல்ல 100 கூட ரீச் பண்ண போறது இல்ல, 50 கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு சாமானிய பார்வையாளராகவே இருந்து பாருங்களேன், திமுகவுடைய கூட்டணி ஒரு வலுவா இருக்கு, ஒரு நல்ல ஒரு பெர்செப்ஷன் அது கொடுக்குது. அதிமுக தரப்புல இருந்து இந்த கலாய்வுல கலவர ஆய்வுன்னு சொல்றாங்க, அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டணியா அமைய முடியல. இப்ப உங்க கூட்டணி நீங்களே இன்னும் பாஜகவோட உறுதியா பயணிக்கிறீங்களா அப்படிங்கிறத இன்னும் உறுதியா சொல்ல முடியல. 2026ல கூட்டணி ஆட்சி அமையும், பாமக அதுல பங்கு பெறும், இப்படிங்கிறதா டாக்டர் அன்புமணியோட ஒரே பதிலா இருக்குது. அதுவும் அந்த இடத்துல ஒரு தெளிவின்மையா இருக்கு. அப்ப ஒரு தெளிவா ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மக்கள் நம்புவாங்களா, இல்ல இன்னும் இதுல என்ன முடிவெடுக்க முடியாம இல்ல குழப்பத்தன்மையோட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் நம்பி வருவாங்களா? ஒரு சின்ன உதாரணம், இப்ப நீங்க சொல்ற அதே ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, எந்த கட்சி யார் கூட நிற்பாங்கன்னு கடைசி வரைக்கும் எதிலுமே நிலைப்பாடு கிடையாது, எதுக்கும் நிரந்தரம் கிடையாது. இங்கே திமுக கூட இருக்க கட்சிகள் திமுக கூட தான் இருக்கணும்னா, அதிமுக கூட இருக்கிற கட்சிகள் இல்லாத கட்சிகளோ அதிமுக கூட சேருமா சேராதங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் யாரும் கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு நாட்கள்லாம் கூட்டணிகள்லாம் கணக்குகள்லாம் மாறி இருக்கு. என்னோட கேள்வி நான் எங்க வரேன்னா, திமுக தனித்து 21ல் 38% எடுத்த திமுக தன்னோட தனிப்பட்ட பலமாக இன்னைக்கு 27% இருக்க 11% வாக்குகளை இழந்திருக்கிறது. அதையும் தாண்டி திமுக 26 தேர்தலை சந்திக்கிறதுக்குள்ளார பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்ததனால், மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி சாமானிய மக்களை பாதித்ததனால், வேலை வாய்ப்பே இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்கிறதுனால குற்றங்கள் தமிழ்நாட்டில் பெருகி போய் கஞ்சா, அபின், ஹெராயின், மெத்தபெட்டமின் என்னென்ன கணக்கு வழக்கே இல்லாத குற்றங்கள் அதிகமாகி, போதை பழக்கம் அதிகமாகி, யாருமே பாதுகாப்பாக நடமாட முடியாத, காவல்துறையே பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு பெண் டிஎஸ்பியை போட்டு அடிக்கிறாங்க நடு ரோட்டில், ஒரு காவலர்கள் 2 பேரை சேர்ந்து கூட்டம் கூடி அடிக்கிறாங்க. அவங்களை பல பேர் கைது கூட பண்ண முடியல, ஏன்னா அவங்களை பிளட் டெஸ்ட்டில் கஞ்சா வரும்னு சொல்லி அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட வந்துச்சு. இப்போ போதைப் பொருள் குற்றத்துக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய சூழலில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்க அரசுக்கு மக்கள் எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க? 11% குறைஞ்சது, இன்னொரு 10% குறைஞ்சி 15-12% கூட உங்க வாக்கு வாங்க மாட்டாங்கிறத நாங்க சொல்றோம். ஓகே, சுருக்கமா 2 விருதுகள் இருக்காங்க. 11% குறைஞ்சிச்சுன்றதே ஃபேக்சுவல் கிடையாது. அவர் அதை நம்புறாருன்னா நம்பிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்க நின்ன சூரிய சின்னத்துல நின்ன தொகுதிகள் போன வாட்டி எவ்வளோ, இந்த வாட்டி எவ்வளோன்றத பாருங்க. அது 33% வெர்சஸ் 27%, 6% குறைஞ்சிருக்கு. போன வாட்டி 2 தொகுதிகளில் சூரியன் சின்னத்துல நின்னாங்க, விசிகா ஒரு எக்ஸ்ட்ராவும் மொத்தமா சேர்ந்து ஒரு கட்சியோட இல்லங்க. இந்த வாட்டி ஏங்க ஒரு 2 தொகுதி கம்மியா நிக்கறாங்க, 2 தொகுதி கம்மியா நின்னாங்க, அதனால நேச்சுரலா பெர்சன்டேஜ் குறையும். பெர்சன்டேஜ் 2% தான் குறையணும், 2% தான் குறைய கூடாதுங்க. அது கணக்கே வேற. ஃபர்ஸ்ட் 11 இல்லன்றது நீங்க அடிச்சு விட்டீங்களா? இப்போ நீங்க அடிச்சதான் போய் நான் கேக்குறேன், திமுகவோட வாக்கு என்பது 11% தான். சரிங்க, நீங்க அதை விட்டு கொடுத்தீங்க, நான் அதை கேக்குறேன். இவரு கேள்வி கேக்குறேன், நீங்க மாட்டீங்களா? இருங்க, இப்போ தமிழ் இப்போ இப்ப நண்பர் மாட்டீங்க, என்ன பண்ணாங்க சமாளிக்கிறீங்க? கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பதில் ஓகே, உங்க பதில் 11% ப்ரூவ் பண்றீங்க. நான் சொல்றேன், திரும்ப ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுங்க. 11% சொல்லுகிறேன். 11% ப்ரூவ் பண்ண முடியாம கோல் கோஷ மாத்தாதீங்க. நீங்க 11%. சரி, ஓகே, நான் முடிச்சிரேன். முடிய எனக்கு 2 விருதுகள் இருக்காங்க. 11% ஒரு கத்திர ரைட், ஓகே. திமுகவுடைய ஓகே, திமுகவுடைய 11 சொல்லிருங்க சூர்யா. அவர் கேக்குறாரு சொல்லிருங்க. நான் கேட்ட 11% ப்ரூவ் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு 40-50 தடவை ஒரே சென்டென்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சு, உங்களுக்கு புரிஞ்சு. உடுங்க சாமி. என்னோட கேள்வி என்னன்னா 21 திரும்ப விட மாட்டாங்க. சொல்லுங்க. பதில் சொல்ல விட மாட்டாங்க. சூர்யா சொல்லுங்க. பதில் சொல்ல விட கூடாதுங்கறது உங்களுக்கு தந்திரமே. சூர்யா பதில் சொல்லிருங்க. நான் அடுத்த விருதுகிட்ட போறேன். இதுக்கான பதில் நான் சொல்றேன் கேளுங்க. 21 திமுக அதிக தொகுதிகள் நின்னது, அதனால கூட வாக்கு சதவீதம் வாங்குச்சு. இப்ப 2% தொகுதி குறைவாவே நின்னு இருக்கோங்கிறாங்கல்ல. இந்த குறைவாவே நின்னதுக்கான காரணமும் என்னன்னா, இவங்கள்
அந்த பேரம் பேசக்கூடிய இடத்துல இல்லாததுனாலதான் இந்த எண்ணிக்கை இழந்திருக்காங்க. இந்த கூட்டணி கணக்குகளுமே என்னன்னா இவர்கள் ஒட்டுமொத்தமாக இவங்க கூட்டணி. அப்ப நீங்க உங்க கேள்வி எவ்வளவு இருந்தீங்க நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, நன்றி 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 நன்றி. விடு, இல்ல 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 எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல. 2 நிமிஷம் எடுத்தாங்க. ஓகே, சூர்யா ஓகே, நன்றி நன்றி. ஒரு நல்ல ஆட்சியில நன்றி நன்றி சூர்யா. ஓகே ஓகே, போச்சுன்னு கேக்குறேன். வெயிட் பண்ணு. இல்ல இல்ல ஹபீஸ், ரைட், நீங்க ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க. நான் 2 விருதுகிட்ட போறோம். வெயிட் பண்ணுங்க ஹபீஸ். சூரிய சின்னத்துல நின்னுச்சு. சரியா, விடுதலை சிறுத்தைகள் சூரிய சின்னத்துல நின்னுச்சு. இன்னைக்கு அவங்கள அவங்க சின்னத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏன் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை அமைதியா இருங்க. இல்ல இல்ல அமைதியா இருங்க. இல்ல நான் 2 நிமிஷம் கருத்து வாங்கிட்டு வரேன். சூர்யா, நீங்க ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க. இல்ல அப்ப நீங்க தான் ஆல்டர்னேட் தமிழ்நாட்டுக்கு தர போறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியும் மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? நீங்க வெறும் போற போக்கல அப்படியே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆல்டர்னேட்ட பார்க்காம கண்ணை மூடிட்டு திமுக மேல இவ்வளவு குற்றம் இருக்கு நாங்க சொல்றாங்கனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உடனே போற்ற மாட்டாங்க. அதுதான் 2024 தெளிவுபடுத்தி இருக்கிறது. 26 தெளிவுபடுத்துறாங்க. அதுதான் கணக்கு. சூர்யா, எல்லாமே பொய்யா எப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லலாங்கிற அப்சர்வ் பண்ணணும். எப்படின்னா நீட் தேர்வு 2006ஆம் ஆண்டு முதல்ல டிராஃப்ட் ஃபைல் பண்ணப்பட்டு கொண்டு வரும்போது காங்கிரஸ் ஆட்சியில இல்ல குறுக்க வராதீங்க. ஹெல்த் மினிஸ்டர் ராமதாஸ் அப்போ மாட்டிக்கிட்டாரா? ஹெல்த் மினிஸ்டர் ராமதாஸ் அவரு பயங்கர பிரில்லியன்ட் நினைச்சிட்டு அவரே சேம் செட் கோல் போட்டுட்டு இருக்காரு. நீட் டிராஃப்ட் ஃபைல் பண்ணும்போது அன்புமணியர்கள் 2009 அந்த அமைச்சரை விட்டு வெளில வர வரைக்கும் அது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெடிக்கல் ஸ்டடிஸ்க்கு நீட் கிடையாதுன்னு சொல்லி அதை பிளாக் பண்ணவர் அன்புமணி ராமதாஸ். என்னன்னா இவங்க கொண்டு வந்த போது நீட்டை ஆதரிச்சுட்டு அதை எதிர்த்தவர் குற்றச்சாட்டுக்கு போறாங்க. ஓகே, ரெண்டாவது கொஞ்சமாவது நாகரிகத்தை கடைபிடிங்க. கொஞ்சமாவது இல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன், இவங்க பேசும்போது நான் குறுக்க போனா சரி, இது என்ன ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம். கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு. சரி, அடுத்த ஸ்பேஸ்னு ஒன்னு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். எனக்கு புரியுது. இல்ல உங்களோட என்னன்னா 10 செகண்டுக்கு ஒருத்தர் குறுக்க கை நீட்டி கத்துறதுங்கிறது அவங்களோட தனி திறமை எல்லாம் இருக்க முடியாது. சரி சூர்யா, பொய்யா மறைக்கிறதுன்னு வெளிப்பாடு. நான் என்ன கேக்குறேன், பிஜேபி அரசை மட்டும் இல்ல திமுகவுக்கு ஆதரவா பாமக இருந்த போதும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து அறிக்கைகள் கொடுத்து, அதிமுக ஆதரவாக இருந்த போதும் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தது பாமக பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறே இதுதான். கூட்டணியில இருக்கவங்கனால கூட ஜால்ரா அடிக்கணும்னு இவங்க ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படிலாம் பாமகவில் இருக்க எல்லாரையும் ஒரு கட்சி 200 இடங்கள்ல போட்டியிட்டது, அதனால இவ்வளவு சதவீதம் வாங்குச்சு. கம்மி இடங்கள்ல போட்டியிட்டதுனால குறைவான சதவீதம் வாங்குதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த கம்மி இடங்களை போட்டி போடுறதே ஒரு கட்சி வலுவை இழக்கிறதுங்கிறது தான் பேசிக்கா சொல்றேன். இல்ல அதே என்ன லாஜிக் நான் சொல்றேன். அமைதியா வாய்மூட்டு கேட்டாங்கன்னா நான் சொல்றேன். எப்படி தமிழ் ரொம்ப தப்பு. தமிழ் அவர் ஏதாவது பேசுறா நான் கேட்டுக்கிறேன். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. தமிழ் நான் உங்களை கேட்கிறேன், அவர்கிட்ட உங்களை கேட்கிறேன். 200 இடங்களை போட்டி போட்டா நிறைய ஓட்டு வாங்கணும், 100 இடங்களை தான் போட்டி போட்டா அதனால கம்மியா வாங்குறோம், பர்சன்டேஜ் கம்மியா தெரியுதுன்னு சொல்றாங்களே. என்னோட கேள்வி என்னன்னா, அதே கூட்டணி கட்சிகள் இருக்கிற தேர்தல்ல முதல் தேர்தல்ல உங்களால பேரம் பேசி அதிக இடத்துல நிக்க முடிஞ்சது. ஏன் சின்னத்துல நில்லுன்னு அடுத்தவங்களை கட்டாயப்படுத்த முடிஞ்சது. 3 வருட ஆட்சிக்கு பிறகு உங்களால நிக்க முடியாத போது அதுவே வீக் ஆகிட்டு இருக்கீங்கன்னு தானே. நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன் சூர்யா. பாமக பாஜகவும் 2019 எவ்வளவு சீட்ல நின்னாங்க, 2026 எவ்வளவு சீட்ல நின்னீங்க? பாஜக விட எவ்வளவு கம்மியா பாமக நின்னுச்சு? பாமக எவ்வளவு குறைஞ்சிருச்சா? அப்போ பாமக கம்மியா வாங்குச்சுன்னா
பாமக கம்மியா வாங்குச்சுன்னா இந்த இடத்தை காரணம் காட்டி சண்டை போட மாட்டோம். என்ன சூர்யா லாஜிக்? அந்த பெர்சன்டேஜ் போன முறை 6 பிஜேபி என்னுடைய நினைவு சரினா இப்ப 22 நீங்க 10 நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்றேன், அதிக இடத்துல நிக்கிறது பதிலா குறைஞ்ச இடத்துல நிக்கிறோங்கிறது அது ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. கூட்டணில நம்மளும் வாக்குகளை கொடுக்கிறோம், நம்மளும் வாக்குகளை வாங்குறோம். அதுதான் நானும் சொல்றேன். அப்போ நீங்க பேரம் பேசுற இடம் குறையறதுனால தான் குறைவான இடத்துல நிக்க வேண்டி இருக்குங்கிற சொல்றேன். இன்னொன்னு என்ன பண்றாங்க, இடஒதுக்கீடு கேட்டால் 3 வராம தெலுங்கானால வந்து தமிழ் வெறும் 20 நாளில் டேட்டா எடுத்து வெறும் 20-25 நாட்கள்ல 92% பணிகளை முடித்து டிசம்பர் 9 ரெக்கார்டை ஃபைல் பண்றாங்க. எல்லா மாநிலங்களும் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு சரியான முறையில் கொடுக்கும்போது 3.5 வருடமாக இவங்க சொன்ன வாக்குறுதி கொடுத்த இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை. இதற்கு முந்தைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 15% மன்னியர்களுக்கு தருவது. இதுக்கு முன்னாடி 15% சொன்னாங்க. அதே விக்கிரவாண்டியில அப்படி இல்லைங்க, எல்லா இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு பொதுவாக 90% சமயங்கள் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. அப்படி விக்கிரவாண்டியில பார்த்தா 225 தொகுதிகளில் இவ்வளோ பண மழை கிடையில 57 பூத்துல பாமக லீடிங், டிஎம்கே விட கூட ஓட்டு. 225 பூத்துல 57 தொகுதியில பாமக லீடிங். இவ்வளவு காசு கொடுத்துமே அதை விடுங்க, அது கூட நம்ம போக தேவையில்லை. கேட்கறது 3.5 வருடமாகியும் இடஒதுக்கீடு கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியை கேள்வி கேட்டால் உடனே ஜாதி வெறி தூண்டுறாங்கன்னு சொல்றாங்க. இடஒதுக்கீட்டை கொடுக்காம ஏன் தாமதிக்கிறீங்கன்னு கேட்கிறோம். மணிமண்டபம் கட்டினா பத்தாது, மக்களுக்கு தேவை மணிமண்டபம், அதுல படம் வைங்க செலவு வைங்கிறது கிடையாது. ஏன் அந்த மக்கள் உயிரை விட்டாங்க? 21 பேர் கொல்லப்பட்டதும், பல லட்சம் வழக்குகள் வாங்கினதும், பல ஆயிரம் பேர் வாழ்க்கை இழந்து கைகால் எழுந்தது வந்து இடஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காக. அந்த 10.5% நான் கொடுப்பேன், நீங்க தான் சொன்னீங்க. பிப்ரவரி 22 இந்த பாஸ் ஆகும்போது 1 வீக்ல காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாரு, நாங்க தான் செயல்படுத்த போறோம் சொன்னாரு. அதை அழித்து ஒழித்ததே அவர் தான். வேலை வாய்ப்பை பத்தி பேச ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசியல் உருவாக்கும் சொன்னாங்க. அதுக்கான வெள்ளை அறிக்கை எங்கே? அதே மாதிரி தனியார் துறையில் 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வருவோம், 5 லட்சம் இடஒதுக்கீடு கொடுப்போம் சொன்னாங்க. அதுக்கான வெள்ளை அறிக்கை எங்கே? இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தை மறைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்காம அவங்க மறைக்கிறாங்கிறதா நம்மளோட குற்றச்சாட்டு. இது திமுக மட்டும் இல்ல, திமுக ஒருவேளை பாமக ஆதரவா இருந்தாலும் இதே குற்றச்சாட்டுல நாங்க வைப்போம், இதே அறிக்கைகளை கொடுப்போம். நன்றி. பிஜேபி நாங்க வான் பண்ற அறிக்கைகளை, பிஜேபி நாங்க நெருக்கடி கொடுக்கிற அறிக்கைகளை அவங்க படிக்கவே இல்லாம நாங்க கேட்கவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உண்டாக பார்க்க. நன்றி. பள்ளி பையன்